இந்த 10 கிச்சன் டிப்ஸ் தெரியாம இருக்காதீங்க. குறிப்பா 9வது டிப்ஸ் வந்து செம்ம யூஸா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு தான் பார்க்க போறோம். என்னோட சிசர் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர கூட சரியா வந்து கட் பண்ணலைங்க. இது ஈஸியா கட் பண்றதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் வந்து எடுத்துக்க போறோம். நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய பொருள் தான். அதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து சர்க்கரை மட்டும் தான் வந்து எடுத்துக்க போறேன். இந்த சர்க்கரையில நம்ம வந்து இந்த சீசர வந்து நல்லா இந்த மாரி டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நல்லா ஒரு 10 நிமிஷம் எடுத்தா போதும். சூப்பரா நல்லா ஷார்ப்பா ஆயிருங்க. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பரா வெட்டுதுன்னு பாருங்க. முன்ன இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் தெரியுது பாருங்க. நீங்க சர்க்கரை இல்லாத பட்சத்துக்கு நீங்க கல்லுப்புல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். நீங்க ஈஸியா உங்களோட கத்திரிக்கோல் வந்து நல்லா ஷார்ப்பா வச்சுக்கலாங்க. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் டிப் தான் பார்க்க போறோம். நம்ம பாவக்காய் வந்து பொரியல் செய்றதா இருந்தாலும் சரி, குழம்பு செய்றதா இருந்தாலும் சரி, நம்ம வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு, கொஞ்சம் நெறையவே வந்து வெங்காயத்த வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்டின்னா, நம்மளோட அந்த பாவக்காயில கசப்பே வந்து அதிகமா தெரியாதுங்க. ஸோ இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. பொரியல் வந்து நல்லா சூப்பரா இருக்கும், வாசனையா இருக்கும். கசப்பு வந்து அதிக அளவுல தெரியாம சூப்பரா வந்து செய்யலாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் டிப் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல காலி ஷாம்பு பாட்டில் இருந்துச்சுன்னா, அத சூப்பரான ஒரு ஹேக்கா வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மேல் ஸ்டிக்கர வந்துட்டு நல்லா வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாங்க. இது எடுத்துட்டு நம்ம எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்றத நான் வந்து சொல்லப் போறேன். ஸோ நம்மளோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்றேன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஃபோர்க்க நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப 2 பக்கமும் நல்லா வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப ஹோல்ஸ் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸோட மூடிய வந்து ஓப்பன் பண்ணிட்டு பேப்பர் அல்லது ஒரு ஷீட் வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாரி கோன் ஷேப்ல வந்து நல்லா மடிச்சு விட்டுட்டு, நல்லா சுருட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷாம்பு பாட்டில்ல வந்துட்டு வச்சுட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ காஃபி பவுடர் வந்து நான் ஒரு ரூ. 10 பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையுமே வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இது 2த்தையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாரி பண்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துணியெல்லாம் வந்து வீட்ல வச்சிருப்போம் இல்லையா? அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம துவைக்க வேண்டிய துணியா இருந்தாலும் சரி, துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, லைட்டா வந்துட்டு நமக்கு வந்து காயல்னாலும் ஸ்மெல் வரும். ஸோ துவைக்காம இருந்தாலும் நமக்கு லைட்டா வந்து ஸ்மெல் வரும் இல்லையா? அத வந்து தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெடி பண்ணிட்டு அந்த துணியோட சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பேட் ஸ்மெல் எதுவும் வராதுங்க. ஸோ ஈர நாத்தம் கூட எதுவுமே இருக்காதுங்க. இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4த் டிப் தான் பார்க்க போறோம். நம்ம சப்பாத்தி திரட்டுன உடனே ஒண்ணோட ஒண்ணு வந்து ஒட்டிக்குங்க. ஸோ அத எப்படி ஈஸியா வந்து எடுக்கலான்றத நான் வந்து சொல்லப் போறேன். ஸோ கவனமா வந்து பாருங்க. இப்போ வந்து இது எடுக்கவே முடியாது. இது எப்படி ஈஸியா எடுக்கலான்றத பார்க்க போறோம். இப்போ வந்து தோசை கல்ல வந்து சூடு பண்ணிட்டு 2 பக்கமும் வந்து திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ஹீட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிறது வந்து நம்ம ஈஸியா வந்துட்டு அழகா வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சப்பாத்தி வந்து ஒரே நேரத்தில 4 சப்பாத்தி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி பாருங்க. நம்ம வந்து ஒரு 4 சப்பாத்தி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிட்டாலும் சரி, நம்ம தனித்தனியா இருந்தாலும் சரி, ஒண்ணோட ஒண்ணு போட்டு நல்லா மேல மேல திருப்பி திருப்பி விட்டோம் அப்டின்னா, ஈஸியா நம்ம அந்த சப்பாத்தி வந்து ஒரே நேரத்தில 4 சப்பாத்தி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ டைமும் வந்து ஈஸியா முடிஞ்சிரும். இந்த டிப்ப வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5த் டிப்பு பார்க்கலாங்களா? ஒரு வாட்டர் கேன் வந்து கட் பண்ணியிருந்தேன். அந்த வாட்டர் கேன் மேல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கையெல்லாம் கீறுற மாரி இருந்துச்சு. ஸோ, இது வந்து ஷைனிங் பண்றதுக்கு நான் வந்து அயர்ன் பாக்ஸ வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து நல்லா தேய்ச்சு விட்டோம் அப்டின்னா, நல்லா ஷேப் வந்து சூப்பரா கிடைக்கும். நமக்கு மேல எதுவும் வந்து கீறுற மாரி அந்த கிராச்சஸ் எதுவும் இருக்காதுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 6த் டிப் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க. நம்ம நைட்டு வந்து ஒரு சட்னி செய்வோம். காலையில ஒரு சட்னி செய்வோம். ஸோ ஒரே வேளைக்கு நம்ம ஈஸியா வந்து இந்த மாரி வந்து காலையிலேயே மொத்தமா சட்னி அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சமா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, மீதி தாளிக்காம ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டுக்கும் நம்ம வந்து எடுத்து தாளிச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதனால நமக்கு டைமிங் வந்து சேவ் ஆகும். ஸோ கரண்ட் பில்லும் ஏறாது. சீக்கிரமா வந்து குயிக்கா முடிச்சிடலாம். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. 7த் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இடிக்கல் வந்து வச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து இஞ்சி, பூண்டு நம்ம நசுக்கிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா காக்ரோச்லாம் வந்து ஸ்மெல்லுக்கு வந்து வரும். ஸோ அத ஓப்பன் டைப்ல வைக்கிறத விட, இதுக்கு சூப்பரான ஒரு ஹேக் வந்து ரெடி பண்ண போறோம். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாத ஒரு டப்பா மூடியெல்லாம் இருக்கும். அந்த மூடிய எடுத்து நம்ம வந்துட்டு, அத வந்து ஒரு கத்திய வந்து சூடு பண்ணிட்டு, அது மேல வந்துட்டு நம்ம நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோங்க. இந்த மாரி வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புடிக்கல்ல வந்துட்டு கரெக்ட்டா அதுக்குள்ள வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காக்ரோச், பூரா இந்த மாரி ஏதாவது தேவையில்லாத வண்டெல்லாம் வந்து இதுக்குள்ள போகாதுங்க. ஸோ நம்ம வந்து நீட்டாவும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சேஃபாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு நீட்டா அழகா இருக்குங்க. கண்டிப்பா அந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
8த் டிப் தான் பார்க்க போறோம். நான் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு கோதும மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்துட்டு நம்ம இட்லி மாவு வந்து அரைச்சு வச்சிருப்போம். அந்த மாவு வந்து புளிச்சு போயிருச்சுன்னா, ஸோ அதுக்கு வந்து புளிப்ப வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நான் வந்து 1 கரண்டி அளவுக்கு நான் வந்து கோதும மாவு கரைச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேங்க. இதோட வந்து இட்லி மாவோட ஊத்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தோசை ஊத்துனோம் அப்படின்னா, நம்மளோட இந்த இட்லி மாவு புளிப்பு வந்து அதிகமா இல்லாம நல்லா பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். தோசையும் நல்லா சூப்பரா மொறு மொறுன்னு வருங்க. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 9த் டிப் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காலி வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா, இந்த மாரி நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்டி எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆக்ட்லயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ, அந்த 9வது டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அகலமான ஒரு ட்ரே ஒண்ணு எடுத்துக்கிட்டேங்க. இந்த ட்ரேக்குள்ள நான் வந்து ஒரு ஷைனிங் ஷீட் தான் வந்து போட்டுக்க போறேன். ஸோ இது எண்ணெய்லாம் வந்து பட்டுச்சுன்னா கூட நம்ம கிளாத்த வச்சு ஈஸியா தொடச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஆயில் கேன் வைக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ண போறேன். இதில என்னென்ன வந்து வைக்க போறேன் அப்படின்றத பாருங்க. இந்த மாரி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரைட் சைட்ல வந்து வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம பக்கத்திலேயே வந்து வச்சு ஒட்டுக்கா ஒரே பொருள வந்து வைக்கலான்ற மாரி தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆயில் கேன் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து வச்சிருந்தேன். ஸோ அந்த பாக்ஸ்ல வந்து நெறைய காக்ரோச்லாம் வந்து அடையறதுனால நான் அத வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேவ தான் வந்து பயன்படுத்த போறேன். ஸோ இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வாட்டர் கேன்ல இந்த ஆக்ஸ் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வந்து அந்த கரண்டி எல்லாம் வச்சு அழகா இருக்கு பாருங்க. ஸோ எல்லா பொருளும் ஒட்டுக்கா ஒரே ட்ரேவ்ல வந்து வச்சு எடுக்கும்போது, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. புடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. 10 டிப் தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம தேங்காய்லாம் வந்து கட் பண்ணி வச்சோம் அப்டின்னா, சீக்கிரமா வந்து வேஸ்ட்டா போயிடுதுங்க. அதுக்கு வந்து நம்ம 1 வாரத்துக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம் அப்டின்றத சொல்லப் போறேன். நல்லா தேங்காவுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா அத தொடச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சமா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட வச்சுக்கலாம். வெளில வச்சு கூட யூஸ் பண்ணலாம். வெளில வச்சீங்க அப்டின்னா, ஒரு 2, 3, 4 நாளைக்கு வரும். அதாவது 1 வாரத்துக்கு வரணும் அப்டின்னா, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுக்கணுங்க. அப்பப்ப செக் பண்ணி பார்க்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவுல இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய். சீ யூ.